நான் டிசிப்ளின் அண்ட் டோபமைன் டிடாக்ஸ் இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி டே 4 மார்னிங் நான் வந்து 2 வீடியோஸ் எடுத்தேன், ஜிம் போனேன், ஒர்க் அவுட் பண்ணேன். பட் என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஜிம்ல ஒரு புதுசான ஒரு அட்மிஷன், ஒரு புது பொண்ணு இருந்தாங்க. எப்பவுமே நான் கோல்ட் அப்ரோச் பண்ணிடுவேன், ரொம்ப கான்ஃபிடென்ட்டா போய் பேசுவேன், பழகுவேன். பட் என்னால் இன்னைக்கு பண்ண முடியல. இது நம்பர் 1. நம்பர் 2, வந்ததுக்கு அப்புறமேட்டு நான் வியூஸ் போய் செக் பண்ணேன். வியூஸ் ரொம்ப லோவா இருந்துச்சு. அண்ட் ஸோ கிளைண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க என்னோட லிங்க்ல ஷெட்யூல் பண்ணவே இல்லை. இது 2வது. 3வது, நான் எப்பவுமே என்னோட ஜிம்மேட்டோட போய் காஃபி குடிப்பேன். இன்னைக்கு நான் போல, பிகாஸ் அவங்க வரவே இல்லை. ஸோ இந்த மாதிரி 3 விஷயமும் என்னாச்சு அப்படின்னா, இப்போ என்னை ட்ரிகர் பண்ணி, ஐயோ இது ரொம்ப சேட் ஃபேஸ், ரொம்ப சோகமான நாள், அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, போய் ஒரே ஒரு மூவி கன்சியூம் பண்ணலாம். போயிட்டு சும்மா நம்ம வந்து திரும்பி வந்து ஒரு யூடியூப்ல ஏதாவது வீடியோ பார்க்கலாம். இப்படி ஒரு மென்டாலிட்டி அப்படிங்கிறது ஸ்ட்ரைக் ஆச்சு, ரைட்? ஸோ நேராக போனேன். என்னதான் நான் வந்து முடிவெட்டிட்டு வந்தாலும் எனக்கு அந்த ஒரு ஏர்ஜ் வந்து இருந்துட்டே இருந்துச்சு. ஸோ சம்டைம்ஸ் நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன விஷயத்துல எமோஷனல் ட்ரிகர் ஆயிட்டு அந்த டிசிப்ளின் ஜேர்னியை கிளிக் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு பழைய ஃபேஸுக்கே போயிடுவோம். பட் நான் இந்த இடத்துல அது பண்ணாம ஜஸ்ட் கொஞ்சம் அவேர்னஸ் கிரியேட் பண்ணேன் எனக்கு. பிகாஸ் அந்த அவேர்னஸ் தான் இப்போ என்ன உட்காந்து இந்த இடத்துல பேச வச்சுச்சு. ஸோ எனக்கு எது ஹெல்ப் பண்ணுச்சு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த டோபமைன் ஜேர்னி, இல்லை டீடாக்ஸ் ஜேர்னி, இல்லை டிசிப்ளின் ஜேர்னி இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்றோம், ஸ்டார்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா ஒரு பாயிண்ட்ல நமக்கு இந்த வந்து தோணும், ஓகே நம்ம இவ்வளவு நாள் பண்ணியும் எந்த ரிசல்ட்டும் இல்லை, குவிட் பண்ணிடலாம். ஸோ இப்போ அந்த ஃபேஸ்ல தான் நான் இருக்கிறேன். ஆக்சுவலி மேபி நீங்க இந்த ஃபேஸ்ல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த வீடியோ ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனாலதான் உடனே அந்த வீடியோ நான் வந்து எடுத்துட்டு இருக்கேன், ரைட்? ஸோ என்ன எனக்கு தோணுச்சு அப்படின்னா, அவ்வளவுதான், நீ வந்து பாரு, நீ எப்பவுமே கான்ஃபிடென்ட்டா போய் கோல்ட் அப்ரோச் பண்ணுவேன், இன்னைக்கு நீ பண்ணவே இல்லை. ஸோ அந்த இடத்துல உனக்கு வந்து நீ வந்து எப்பவுமே இந்த ஜிம் முடிச்ச உடனே பாரு, உன்னோட ஃப்ரெண்டோட வெளியே போ, அவங்க பாரு உனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. ஸோ அந்த இடத்துல ஒரு இன்ட். 3வதா, பத்தியா உன்னோட கரியர், உன்னோட வியூஸ் எதுவுமே பெருசா உனக்கு ரீச் ஆகவே இல்லை. ஸோ அந்த இடத்துல ஒரு இன்ட். இப்படி 3 இடத்துலயுமே இன்ட் வந்துட்டே இருக்கு. இது எனக்கு கேமரா முன்னாடி சொல்றதுக்கு ஒரு பயம் இருந்தாலும், ஒரு மாதிரி ஆக்வர்டா இருந்தாலும், பட் இது சொல்றது மூலியமா ஐ திங்க் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரைட்? ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு மாதிரி ஃபெட்டிகா இருந்துச்சு. உடனே ChatGPT போயிட்டு எனக்கு இந்த மாதிரி இருக்கு, இது எதனால இப்படி இருக்கு நான் கேட்கும்போது, இட்ஸ் அ வித்ட்ராவல் சிம்டம்ஸ். மேபி நான் எப்பவுமே போல மூவிஸ் பார்த்துட்டோ ஸ்க்ரால் பண்ணிட்டோ எப்பவும் போல இருந்திருந்தேன் அப்படின்னா இந்த மாதிரியான சிம்டம்ஸை நான் ஃபீல் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி எமோஷன்ஸை நான் வந்து ஃபீல் பண்ணணும்னு நினைக்க மாட்டேன். பட் இப்போ நான் என்ன நினைக்கிறேன், இந்த எமோஷன்ஸை நான் ஃபீல் பண்ணணும், பிகாஸ் இதை நான் ஸ்டோர் பண்ண விரும்பல. இந்த மாதிரியான எமோஷன்ஸுக்கு நம்ம அதுக்கு ஆல்டர்னேட்டா ஏதோ ஒரு விஷயம், பானோ இல்ல வந்து வேற எந்த விஷயங்களோ, மூவிஸோ ஏதோ ஒன்று நம்ம பண்ணும்போது திரும்பி நம்ம ஒரு பேட்டர்னுக்குள்ள போய் ஸ்ட்ரக் ஆகிக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த பேட்டர்ன் தான் நம்மள என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு பிடிக்கலனாலும் அந்த விஷயத்த போய் பார்க்கறதுக்கோ பண்றதுக்கோ ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இப்போ நம்மளோட ஓல்டு பிரெயின், அதாவது ஓல்டு ஐடென்டிட்டியை வச்சுப்போம். இந்த ஓல்டு ஐடென்டிட்டி என்ன பண்ணும் அப்படின்னா, ஹி ஜஸ்ட் டேக் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் பிளஷர்ஸ் இன் ஹிஸ் லைஃப். நம்ம திடீர்னு எல்லாத்தையுமே சடனா ஒரு கோல்ட் டர்க்கி மெத்தட்ல நிப்பாட்டும் போது, கோல்ட் டர்க்கி மெத்தட் இந்த சென்ஸ் எல்லாத்தையுமே சடனா ஸ்டாப் பண்றது, அந்த மாதிரி நிப்பாட்டும் போது எனக்கு அந்த பழைய வேர்ஷன் இருக்கு இல்லையா, அது சாகும் போது அது என்ன சொல்லும் அப்படின்னா, ஏன் என்ன சாக விடுற, என்ன சாக விடாத, கமான். இன்ஃபேக்ட் இப்போ நான் அந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன், இப்போ வரைக்குமே எனக்குள்ள அந்த ஒரு ஏர்ஜ் இருக்கு, ஐ ஜஸ்ட் நீட் டு வாட்ச் அ மூவி. ஒரு மூவி தானே, பிரச்சனையே இல்லை, பிரச்சனையே கிடையாது, ஒரு மூவி தானே, இதனால உனக்கு என்ன ஆயிட போகுது. பட் ஒரு விஷயம் கொஞ்சம் காலை பின்னாடி எடுத்து வச்சு யோசிச்சோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு இந்த மாதிரியான எமோஷன்ஸ், ட்ரிகர்ஸ், இல்ல வந்து எனக்கு வந்து கிளைண்ட்ஸ் வரல அப்படிங்கும் போது எல்லா டைம்லயுமே நான் போய் அந்த பழைய ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அந்த பழைய ரொட்டீன்ல திரும்பி நான் வெளியே வர்றதுக்கு எனக்கு நிறைய டைம் எடுத்திருக்கு. பட் நவ் இந்த டைம் அந்த ரொட்டீனை பண்ணாம நான் வித்தியாசமா ஓகே நம்ம வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி உட்காரும் போது இட்ஸ் கிவ் மீ அ நியூ ஐடென்டிட்டி. என்னோட ஹையர் வேர்ஷன், ஹையர் வேர்ஷன் இன் சென்ஸ் என்னோட ஃபியூச்சர் செல்ஃபோட கனெக்ட் ஆகிறதுக்கு இந்த ஒரு விஷயம் ஹெல்ப் பண்ணுது.
ஆல்ரெடி நான் ஒரு 2 வீடியோ எடுத்துட்டேன். பட் இப்போ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த வீடியோ போஸ்ட் பண்ணலாம். பிகாஸ் இந்த மாதிரி நிறைய பேர் ஒரு டிசிப்ளின் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுவீங்க, கான் த்ரூ பண்ணிட்டே இருப்பீங்க. ஒரு பாயிண்ட்ல ஏதோ ஒரு எமோஷனல் லீக் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். அந்த எமோஷனல் லீக் கிரியேட் ஆகும்போது ஃபைன், ஐ ஜஸ்ட் நீட் டு ஸ்டாப் ஹியர் அண்ட் கோ பேக் டு மை ஓல்ட் ரொட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய ரொட்டீன். ஓகே, இவ்வளோ நாள் இருக்கு, போயிட்டு மூவி கன்சியூம் பண்ணலாம், இல்லையா பான் பார்க்கலாம், ஸ்க்ரால் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இப்படி நம்ம இன்ஃபேக்ட் நானுமே பண்ணியிருக்கேன், ரைட்? தப்பு தப்பு இல்லை, ஒத்துக்கிறது தப்பு கிடையாது, ரைட்? நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த தடவை நான் அந்த ஸ்கிரிப்டை சேஞ்ச் பண்ணியிருக்கேன். நான் அப்படி இல்லை, எப்பவுமே எமோஷன்ஸ் வந்தா ஓகே, நான் இந்த தடவை அந்த அவேர்னஸை ஹையா கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனாலதான் நான் ரெகக்னைஸ் பண்றேன், ஓகே எனக்கு இந்த மாதிரி சோகமான இல்ல டவுனான ஃபேஸ் வரும்போது எனக்குள்ள இருக்கிற அந்த ஒரு காவிங்ஸ் என்ன பண்ணுதுன்னா, அதுக்கு ஆல்டர்னேட்டா நீ போய் மூவிஸ் பாரு, அது பிரச்சனை கிடையாது இல்ல அப்படின்னு சொல்லுது. பிகாஸ் அந்த எமோஷனை நான் ஃபீல் பண்ண விரும்பல. அது ரொம்ப நாஸ்டியா இருக்கு, அது ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஹார்டா இருக்கு. நீங்களும் இந்த மாதிரி தான் யோசிச்சுட்டு இருப்பீங்க, கம்பல்சரி, ரைட்? ஸோ அடுத்த 60 to 90 டேஸ்க்கு இந்த மாதிரி என்னோட டாக்குமெண்ட்ஸை நான் இந்த ஜேர்னியை நான் டாக்குமெண்ட் பண்ணுங்க தான் என்னோட தாட் ப்ராசஸ். பெருசா நீஷோ இல்லை ஸ்கிரிப்டோ ஹூக்ஸோ தெரியல, நான் மேபி இம்ப்ரூவ் பண்ணாலும் பண்ணலாம். இல்லை எனக்கு இந்த மாதிரி ராவா எனக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணும், என்னோட டிசிப்ளின் ஜேர்னி எப்படி போயிட்டு இருக்குங்கிறத நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சாலும் இது பண்ணுவேன். ஏன்னா நான் நிறைய ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது எல்லாருமே ஹூக்ஸ் ஸ்கிரிப்ட்ஸ் அந்த சைட்ல தான் போறாங்க. அது தப்பு கிடையாது, அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. பட் எனக்கு இப்படி ராவா பேசுறது தான் பிடிச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் ஒரு 3 விஷயத்த இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். அது உடனே சுட சுட உங்களுக்கு நான் வந்து அந்த விஷயத்த சொல்றேன். நம்பர் 1, ஐ ஜஸ்ட் கிரியேட்டட் அன் அவேர்னஸ். இதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படின்னா ஒரு அன்கான்சியஸா எனக்கு அது என்ன ஆகுது, ஏன் எப்படி நான் போய் பண்றேன்னு எனக்கு தெரியாமலே பான் பார்க்கறதோ இல்லை மூவிஸ் பார்க்கறதோ நான் பார்த்துருந்தேன். பட் இன்னைக்கு ஐ ரெகக்னைஸ் தட் ஓகே, இந்த எமோஷன்ஸை நான் ஃபீல் பண்ணக்கூடாதுங்கிற ஒரே ரீசனுக்காக மட்டும்தான் நான் போய் ஆல்டர்னேட்டா மூவிஸோ இல்லை வேற ஏதோ ஒரு விஷயமோ பண்ணணும்னு நினைக்கிறேங்க. இது நம்பர் 1. நம்பர் 2, ஒரு ஃபார்மேட் செட் பண்ணியிருக்கேன். என்ன ஃபார்மேட் அப்படின்னா, ஒரு 10 மினிட்ஸ் இந்த விஷயங்களை பத்தி யோசிக்கணுங்கிறது தான். ஒரு 10 மினிட்ஸ் இந்த விஷயத்தை பத்தி நான் யோசிக்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா என்ன தெரியும், ஓகே நான் எதனால இப்போ நான் போய் மூவிஸ் பார்க்கணும், அப்படி ஒரு ஏர்ஜ் இருக்கா, என் லைஃபுக்கு அது இப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா, அதுவும் நான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல இல்ல தென் why I need to watch movies. ஓகே, இதே மாதிரி மேபி பான் இல்ல ஃபேப் இல்ல ஸ்க்ராலிங் இல்ல ட்ரிங்க்ஸ் இல்ல ஆல்கஹால், இந்த மாதிரி என்ன உங்களுக்கு ஹேபிட் இருந்தாலும் சரி, நான் ஏன் இதை பண்ணணும், இப்போ என் லைஃபுக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா, இப்போ நான் பண்றதுனால என் லைஃப் சேஞ்ச் ஆயிடுமா, இந்த கொஸ்டின்ஸ் கேளுங்க. ஓகே. நம்பர் 3, பரவாயில்ல இந்த மாதிரி எமோஷன்ஸ் வந்தாலும் பரவாயில்ல, நான் அன்னைக்கு டேல என்ன ரொட்டீன் வச்சிருக்கேனோ அந்த ரொட்டீனை நான் ஃபார்மேட் பண்றேன். இன்ஃபேக்ட் எனக்கு இன்னைக்கு இருக்கிற ரொட்டீன் என்ன அப்படின்னா, புக்ஸ் படிக்கணும், என்னோட நாலேஜை டெவலப் பண்ணணும். ஐ ஜஸ்ட் நீட் டு டேக் சம் ரெஸ்ட் பிகாஸ் என்னோட பாடி பயங்கர பெயினா இருக்கு. தென் ஐ ஜஸ்ட் நீட் டு ஈட் ஃபுட், ஐ ஜஸ்ட் கோ ஃபார் அ வாக். இப்படி எனக்கு அடுத்தடுத்த ரொட்டீன்ஸ் நிறைய இருக்கு. கிளைண்ட் மீட், மேபி கிளைண்ட் சொன்னாங்கன்னா கிளைண்ட் மீட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன ரொட்டீனை ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ இப்போ நீங்க இந்த டிசிஷன்ஸ் எடுக்கல அப்படின்னா உங்க 30s நீங்க ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. சீரியஸா நான் எத்தனையோ பேர் பார்க்குறேன், 20s 25 மேரேஜ் பண்ணிட்டு ஓகே எனக்கு இப்போதைக்கு இருக்கிற இந்த விஷயம்லாம் போதும், நான் எக்ஸ்ட்ரா கத்துக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி போயிட்டு இருக்காங்க. பட் அவங்க 30s இட் வாஸ் so டேஞ்சரஸ் ஒன்னாது. ஒரு எல்லாரையும் மாதிரி வீடு வாங்கணும், கார் வாங்கணும், இஎம்ஐலயோ எல்லாத்துலயும் கார் வாங்கி எல்லாத்தையும் பண்ணிட்டு, இஎம்ஐல எல்லாத்தையுமே பண்ணிட்டு
ரெகுலேட் பண்ற எத்தனையோ பேர் என் லைஃப்ல என்னை சுற்றிலும் இருக்காங்க. நான் அப்படி இருக்க விரும்பல. இன்ஃபேக்ட் என்கிட்ட பேங்க் அக்கௌண்ட்ல எஸ் ஐ ஹாவ் சம் அமௌண்ட், ரைட், பட் எனக்கு அதை ஸ்பெண்ட் பண்ணும் இல்லை எனக்கு வந்து வெளியே இந்த மாதிரி எனக்கு தாட்டே இல்லை. பிகாஸ் இப்போதைக்கு என்ன நான் இம்ப்ரூவ் பண்ணும் அவ்வளவுதான். மற்றவங்களை நான் போய் சேஞ்ச் பண்ணணும், என் ஃபேமிலியில இருக்கிறவங்கள சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறத விட நான் சேஞ்ச் ஆகுறது எவ்வளவோ ஒரு ஈஸியான ஒரு விஷயம். ஸோ அதுக்கு ஒரு ஸ்டெப்பா இந்த டேவை நான் எடுத்துக்கிறேன். இன்ஃபேக்ட் மேபி உங்கள நிறைய பேர் இதே மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருப்பீங்க, ஏதோ ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகி இருப்பீங்க. இந்த மாதிரி எமோஷன்ஸ்னாலேயோ இல்லை தாட்ஸ்னாலேயோ ஃபீலிங்ஸ்னாலேயோ உங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ கண்டிப்பா ஹெல்ப் பண்ணிருக்கும். கண்டிப்பா. பிகாஸ் இன்னும் இந்த டே முடியல. இப்போ மார்னிங் வந்து 9:18 ஆகுது. இந்த டே வந்து நான் இதுக்கப்புறம் எடுத்துட்டு போகணும். இன்னும் ஒரு 7 o'clock 8 o'clock வரைக்கும் நான் கொண்டு போகணும். ஸோ அப்போ இந்த எமோஷன்ஸோட நான் ஃபீல் பண்ணணும், உட்காரணும். எவ்வளோ ஹார்டா இருக்கும் யோசிச்சு பாருங்க இந்த விஷயம், ரைட்? ஸோ நாளைக்கு நான் எவ்வளோ சூப்பரா ஃபீல் பண்ணுவேன், என்னோட கான்ஃபிடன்ஸ் லெவல் எப்படி இருக்கும். யா, ஸோ பி ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் கேஜே. இதுக்கு அடுத்து 2 வீடியோஸ், அடுத்தடுத்து 2 வீடியோஸ் வந்து வரும். அதில் என்னோட ஜிம் ஒர்க் அவுட்ஸ் ஆட் பண்ணியிருப்பேன். இதில் என்னோட ஜிம் ஒர்க் அவுட் ஆட் பண்ணல, ஜஸ்ட் இதை போடணும்னு தோணுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோவை அதை நான் அப்லோட் பண்ணுறேன் இன்னைக்கு ஈவினிங். ஓகே, ஸோ மேபி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நாளைக்கு இந்த விஷயங்கள்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு, அப்ளை பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணுங்க. ஸோ ஐ வில் see you in another wonderful and a beautiful informative video, and thank you for watching my video.